பல கூட்டங்களுக்கு இப்ப திருச்சியில இருந்து நீங்களும் இங்க வருகை இருந்திருக்கிறீங்க. நிறைய பல ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து இந்த பணியில இருக்கிறீங்க. அவங்க கேட்ட இடங்கள் முதல்ல லைட் ஹவுஸ் கார்னர், அதுல எவ்வளவு பேர் நிக்கலாம் நீங்க சொல்லுங்க. அந்த லைட் ஹவுஸ் கார்னர் ஜங்ஷன்ல அது ஒரு டர்னிங் பாயிண்ட், அது அந்த இடத்துல திரும்புற இடம் தானே அது. அந்த திரும்புற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும்னு பத்திரிகையாளர் நீங்க தான் உலகத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில எவ்வளவு பேர் நிக்க முடியும் நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில எவ்வளவு பேர் கூட்டம் நிக்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறத பாருங்க. இந்த 3 இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாம எந்த இடங்கள்ல அந்த கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்திருந்தா ஒரு கால் பக்கத்துல அமராவதி ஆறு இருக்கு, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு, அது ஒரு திரும்புற இடம், நகரை விட்டு வெளியே போற இடத்துல திரும்புற இடங்கள். அந்த இடங்கள் அந்த சந்திப்பு இருந்தா ஒட்டு மொத்தமா மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு அதிகபட்சம் ஒரு 7000 பேர் நிக்கலாம், 5000 இருந்து ஒரு 7000 பேர் நிக்கலாம். நீங்க உழவர் சந்தை கொடுத்திருந்தா ஒரு 3000 இருந்து ஒரு 5000 பேர் நிக்கலாம். சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு 2000 சேர் தான் போடுறோம். அது மாதிரிதான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்றோம். பொதுவா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறங்கிறது நாங்க நடத்தும் போது 1000 பேர் கலந்துகிட்டா அதுக்கான இடத்தை தேர்வு செய்வோம், 5000 பேர் கலந்துகிட்டா 80 அடி ரோட்ல போடணும்னு முடிவெடுப்போம். அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. நாங்க அது வரைக்கும் அப்படிதான் பார்த்திருக்கோம். நாங்க முப்பெரும் விழா நடத்தினோம். இப்ப ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. நாங்க இது வரைக்கும் அப்படிதான் பார்த்திருக்கோம். நாங்க முப்பெரும் விழா நடத்தினோம். இப்ப சமீபத்தில் செப்டம்பர் 17 எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகிறது. வாகன நிறுத்தும் இடம், அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் நாங்க தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தணும். வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும். அனுமதி கேட்கும்போது நாங்க 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க, எவ்வளவு பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்கறாங்க. அதனால இப்ப நீங்க நான் இப்போ முப்பெரும் விழா நடத்தினா நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க. அங்க வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்ல இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு கால யாராவது சுகர்ல இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான வசதியில் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்க பாத்தீங்க. நான் அது குறையா சொல்லல, தயவு செஞ்சு யாருமே பத்திரிகைகளை அது குறைகளா எடுத்துக்க வேணாம். நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும், செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். யாரு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளா சொல்லலை, திரும்பவும் சொல்றேன், அது குறைகளா சொல்லல. அவர்கள் அந்த இடங்கள் அதை செய்திருக்க வேண்டும். தண்ணி வசதினா ஒரு 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல 12 மணிக்கு பேசுறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க. 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருந்திருக்காங்க. 10 மணில இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் 4 மணிக்கு அந்த இடங்கள்ல ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. அன்னைக்கு சனிக்கிழமை கரூர்ல சம்பள நாள், 5 மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க, கொத்தனார் சித்தால் வேலைக்கு போறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளா வருகின்றிருக்காங்க அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. ஆகவே அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வெளிப்படையா பிராக்டிக்கலா பத்திரிகையாளர்கள் நீங்க இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு. இப்ப அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்கு, எந்தெந்த இடங்கள், அந்த இடங்கள்ல கேட்கும்போது அரசு கொடுக்குது. இன்னும் கூட அது அரசியலா கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல, அந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமானு யார் தீர்மானிக்கணும்? அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். இப்ப நாங்க தீர்மானிக்கிறோம் முப்பெரும் விழாவுக்கு 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானதுன்னு தனியார் இடத்துக்கு போறோம். அது மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான்
இடங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியா வருமா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட 11 இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதி கேட்கும் போது கொடுக்கறாங்க. அதனால இது குறைகளா நான் சொல்லல, குற்றச்சாட்டுகளா சொல்ல. இனி வரக்கூடிய நாட்களையாவது எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்ள வேண்டும்.